ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ காலையில் எடுத்த வீடியோ தான். அதுதான் நான் எடிட் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். ஏன்னா இன்றைக்கி லீவு. இன்றைக்கி ப்ரூனேயில் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து லீவு தான். ஸோ அதுக்கும் ஸ்கூல் லீவு. 1 வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 4 மணி 4:30 5 மணி அப்படின்னே போகும் டைமு. ஸோ இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியாச்சு. ஸோ 7 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சுடு தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து எடுத்துகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக தண்ணி ப்ராப்ளம்னால இந்த ஃபில்ட்ரு தண்ணியே யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக கடையில் உள்ள கேன் வாட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணோம். ஸோ இந்த 2 நாளாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே முன்னாடி ஹோட்டலில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து தண்ணி இருக்காது. அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. நம்ம தான் வந்து கடையில் வாங்கணும். ஸோ ஃபுல்லாகவே கேன் வாட்டர் தான் கடையில் வாங்குவோம். ஸோ இங்கே வீட்டுக்கு வந்தோடனே அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிட்டுருந்துச்சு. ஆனால் அந்த வாட்டர் ப்ராப்ளம் அடிக்கடி வர்றதுனால திரும்ப தண்ணி பாட்டில் வாங்குறது அந்த மாதிரியாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓகே, இப்போ எல்லா ப்ராப்ளமும் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஸோ காலையில் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுக்குமல்லி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆச்சு அதெல்லாம் போட்டு. ஆதவுக்கும் கொஞ்சம் இருமலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலேருந்தே இங்கே ப்ரூனேயில் இப்போ பனி விழுக ஆரம்பிக்குது. காலையில் நல்லா குளிர ஆரம்பிக்குது. ஏசி போடாட்டாலுமே வீடு எல்லாமே நல்லா குளிருது. ஸோ அதனால் கொஞ்சம் ஆதவுக்கு ஜலதோஷம் மாதிரி இருமல் மாதிரி இருந்தது. சரி, இந்த சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் இருமலுக்கு நல்லா இருக்கும்ல, கருப்பட்டி போட்டு அப்படின்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து சேர்த்து தான் போட்டிருந்தேன். இது மல்லி, ஏலக்காய், மிளகு இதெல்லாமே வந்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருப்பேன் டப்பாவில். அது கூட சுக்கும் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இங்கே சுக்கு கிடைக்காது. ஒரு கடையில் கிடச்சிது, ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இல்லை. அதனால் நான் இஞ்சியே யூஸ் பண்ணிக்கிறது. இஞ்சியை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் சுக்குக்கு பதிலாக. அதை வேக வச்சோம்னாலே நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு அரை துண்டு இஞ்சியை வந்து நல்லா தட்டிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த மல்லி, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் மிளகு கம்மியாக போடணும், இல்லைனா ரொம்ப காரமாயிரும். ஏன்னா இஞ்சியும் சேர்க்குறனால அது வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இது வந்து ஒரு 3 பேர் தக்கன குடிக்கிற மாதிரி. ஏன்னா நல்லா கொதிக்கும்போது வந்து நல்லா வற்றும். ஸோ அதுக்காக தான் இது வந்து அந்த சைடு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கையில் தான் கருப்பட்டி வந்து சேர்க்கணும். நைட்டு பாத்திரம் குக் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கலை, அப்படியே வந்து போட்டுட்டு தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சு நம்ம கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி தூங்குறதுக்குள்ளேயே 10-10:30 ஆயிடுது. இந்த சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு தூக்கம் வருங்க. நம்ம வந்து 6:30க்கெலாம் நான் சாப்பிட்ருவேன்னா, ஸோ எனக்கு 7-7:30க்கெலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த டைமில் நம்ம தூங்க முடியாது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கணுன்ட்டு தூக்கத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த தூக்கம் அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் லேட் ஆயிரும் தூங்க. 11 மணிக்கிட்ட ஆயிரும் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு வந்து நம்ம படுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி லீவ் டைமு, இந்த மாதிரி ஃப்ரைடே இல்லைனா சண்டே வந்துச்சுன்னா பாத்திரம் நைட்டு விளக்குறதில்ல, போட்டுட்டு தூங்கிடுறது. ஏன்னா நமக்கு ரொம்ப தூக்கம் முக்கியம். நம்ம தூங்காமல் நம்ம காலையில் அதாவது நல்ல தூக்கம் இல்லைன்னு வைங்களேன், நமக்கு அந்த டே ஃபுல்லாமே ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். அது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். நல்லா தூங்கினோம்னா பகல் ஃபுல்லாக நம்ம பிரிஸ்காக இருக்கலாம். அதனால் அந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நல்லா தூங்கிடுறது, காலையில் எழுந்திரிச்சு விளக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வந்து சுக்குமல்லி காஃபி வெந்து கொதிச்சு வந்துருந்துச்சு. இந்த டைமில் வந்து கருப்பட்டி போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன். அவங்களாம் எந்திரிச்சு வந்தவுடனே ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. நான் எந்திரிச்சிட்டே சீக்கிரமாக, அவங்களாம் எந்திரிக்கலை. அப்போ தான் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வெளியில் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க. ஸோ நான் கிடக்கிற எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணேன்னா, இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை அரிசி தான் வந்து ஊற வச்சுருந்தேன். மாவு இல்லைன்னா சும்மா நம்ம பச்சை அரிசி வந்து ஊற வச்சு இடியாப்பம் பண்ணலாம். புழுங்கல் அரிசிலையுமே பண்ணலான்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிறோம்ல, வடிக்கிறோம்ல அரிசி, அதையுமே ஊற வச்சு செய்யலான்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் இடியாப்பம் செஞ்சு போட்டிருந்தேன் வீடியோ ஷார்ட்ஸில். அதில் நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த புழுங்கல் அரிசியில், பச்சரிசியில் தான் நான் ட்ரை பண்ணேன். அரிசியில் பண்ணலைன்னா கடையில் ரெடிமேடாகவே இடியாப்பம் மாவுன்னு ஒன்று கிடைக்கும், அதுலேயுமே பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பச்சரிசி தான் வந்து ஊற வச்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டேன், அதில் வந்து இடியாப்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வெந்தயம் வந்து
ஊற வச்சுருந்தேன் நைட்டு காலையில் குடிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா மோர் வந்து குடிக்கல தயிர் இல்லாதனால. ஸோ வெந்தயம் வந்து ஊற வச்சதை அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்ட்டு மறந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பவும் குடிச்சிடுவேன், ஊற வச்சதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து தான் குடிச்சிட்ருந்தேன். நல்லா மென்று முழுங்கணுங்க வெந்தயத்தை, அப்படியே முழுங்கக்கூடாது. நம்ம மென்று முழுங்கும் போது அது அந்த கசப்பு கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாள்லாம் குடிக்கும்போது நம்மளால் குடிக்க முடியாது. அது எனக்கு பழகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2-3 வீக்ஸாக வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த வெந்தயம். நல்ல ரிசல்ட் இருக்குங்க வெந்தயம் சாப்பிட்றனால. பாடி வந்து ஹீட் ஆகாமல் நல்லா தடுக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஹீட்டுனால நம்ம தலை முடியெல்லாம் ரொம்ப கொட்டும். பட் வெந்தயம் சாப்பிடும்போது அதெல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நல்லா மென்று முழுங்கிட்டு, ஆனால் நைட்டு ஊற வைக்கும் போதே வந்து வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஸோ இந்த பாக்ஸில் தான் பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலான்னு எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு சைடிஷாக என்ன பண்ணலான்னு பார்த்தேன், சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் நேற்று ஈவினிங் போல். சரி அதையே வந்து சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் கிரேவி இடியாப்பம் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை விட மட்டன் குழம்புமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ்ஜோட வச்சு சாப்பிடும்போது இடியாப்பம் சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறையா அந்தளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நான் இருந்தால் கூட சாப்பிட்ருவேன். பட் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால 1 இல்லைன்னா 2 இதுதான் எனக்கு இப்போதைக்கு உள்ள லிமிட்டு. இதுக்கு மேலே வந்து சாப்பிட்றதில்ல நான் அவ்வளோக்கா. ஸோ நல்லா ஊறி இருந்தது. நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது நமக்கு ஈஸியாகவும் அரைஞ்சிரும். ஸோ அதனால் நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை வந்து மிக்சியில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மையாக அரைக்கணும். கொஞ்சம் கூட அந்த திப்பி திப்பியாக இருக்கவே கூடாது. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடணும். இந்த கோயம்புத்தூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து இடியாப்பத்தை வந்து சந்தவைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து படித்தது கோயம்புத்தூர் தானா. ஸோ அப்போ அங்கே எங்கள் ஹாஸ்டலில் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் வந்து போடுவாங்க. எங்கள் ஹாஸ்டலில் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஸ் கமிட்டின்னு ஒன்று வந்து வைப்பாங்க காலேஜில். அப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் போய் என்ன மெனு வேணும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டு போவாங்க என்ன வேணும்னு. ஸோ எங்களுக்கு வாரம் மெனு மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா குக் பண்ணி தருவாங்க. நான் சாப்பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான், பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் எல்லா சாப்பாடுமே. ஸோ அந்த டைமில் வந்து இந்த இடியாப்பம் போடுவாங்க. அப்போ அங்கே லோக்கலில் உள்ள கோயம்புத்தூர் பொண்ணுங்கள்லாம் சந்தவைன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த இடியாப்பம் செய்யும் போதெல்லாம் என்னோடய காலேஜ் ஞாபகம் தான் வரும். அதை வந்து இடியாப்பத்தை வந்து தாளித்து தருவாங்க. தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தாளித்து தருவாங்க. அப்புறமா வந்து தேங்காய் பால், அதுக்கப்புறம் வெல்லம், நாட்டு சர்க்கரை வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் நல்லா வந்து பச்சரிசியை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணலை. இப்போ ஒரு பேனில் வந்து அதை வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் பேனில், அதுக்காக தான். அதே மாதிரி பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும், இல்லைனா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், பாத்திரத்திலே ஒட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வைங்களேன், மாவு வந்து பாதி வெந்திருக்கும், பாதி வேகாமல் இருக்கும். ஸோ ஈவனாக வேகணும்னா ரொம்ப சிம்மில் வச்சு ரொம்ப பொறுமையாக இது பண்ணணும். அதே மாதிரி கரண்டி வந்து கொஞ்சம் ஷார்ப்பான கரண்டியாக வச்சுக்கோங்க. அதனால தான் நான் தோசை கரண்டி வச்சுருக்கேன். அதுதான் கிளறதுக்கும் நல்லாயிருக்கும். நீளமாக இருக்கிற கரண்டி மாதிரியும் பார்த்துக்கணும். ஏன்னா பாத்திரம் பக்கத்தில் சின்ன கரண்டியாக இருந்தால் பாத்திரம் பக்கத்தில் கை வைக்கும்போது இந்த ஆவி அடித்து சுடும். ஸோ அதனால் வந்துட்டு நீளமான கரண்டியாக வச்சுட்டு சிம்மிலே வைக்கும்போது மாவெல்லாம் கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி சுருள ஆரம்பிக்கும். அந்த தண்ணி பூரா வற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அந்த நல்ல அடிகனமான பேனாக இருந்தால் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். நம்ம ஆயில் சேர்க்கும் போது கம்ப்ளீட்டாக நமக்கு ஒட்டாது. இதோட வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, போதும். ரொம்பவும் வெந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம புளியறதுக்கு வராது. அதே மாதிரி தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அந்த மாவை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அப்புறம் மிக்சியை ஊற்றிட்டு மிக்சியை அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், அவ்வளோதான். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரியான பதத்தில் வராது. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாவு வெந்துருச்சா எப்படின்னு பார்க்குறதுனா கையில் வந்து தண்ணியை வந்து தொட்டுட்டு அந்த மாவில் வந்து கொஞ்சம் இப்படி தொட்டு பார்த்திங்கனாலே கையில் ஒட்டாமல் வரும். அப்படின்னா கரெக்டான பதத்தில் மாவு வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு நம்ம வந்து இடியாப்ப உரலில் வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த மாவை வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கும், அந்த சந்தவ மிஷின் சொல்லிட்டு பெருசாக ஸ்டீலில், அதில் வச்சு அப்படியே பிழிஞ்சு எடுத்தாலே சூப்பராக உதிரியாக நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். அந்த மாதிரியும் இருக்குது. அந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரக்கடை அமேசானில் கூட வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். நான் வாங்கணும் தான் ஆசைப்படுவேன். பட் எங்கே நம்ம ஒரு இடத்துல இருந்தால் தேவையான பொருளாக வாங்கலாம். நம்ம தான் நாடோடிகள் மாதிரி ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு இருக்கோமே, அதனால் வந்து நிறைய பொருள் வாங்குறதில்ல. நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த உரல்
வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நான் வந்து 2020 வாங்கினேன் இந்த உரை. நல்லா இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு 600 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கினேன். இதுலேயே முறுக்கு வர ஒரு 5-6 அச்சு வரும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. வேணும்னா அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா மாவு ஃபில் பண்ணிவிட்டு வந்து நான் பிழிய ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாக சூப்பராக வருங்க. நம்ம வந்து ரொம்ப புஷ் பண்ண தேவையில்லை. ரொம்ப வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வந்து இடியாப்பம் செய்யும்போது மாவு இல்லைனா என்ன, நம்ம வந்து இந்த அரிசியை வச்சே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இடியாப்பம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தான். ஏன்னா நம்ம ஊரில் இருந்து வெளியில் போகும்போது தான் நம்ம ஊரோட ஃபுட்டோட அருமையெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஊரில் இருக்கும்போது தெரியாது. ஸோ இந்த இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் இந்த வடை, போண்டா இதுக்கெல்லாமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள கடைகள்லாம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. கிடைச்சாலுமே டேஸ்ட்டு வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு சாப்பிட வந்து பழகணும். ஸோ நான் வந்து 2 பிளேட்டில் மட்டும்தான் எனக்கு பத்துற மாதிரி மாவு வந்துருந்துச்சு. ஒரு 8 இடியாப்பம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு மாவு இருந்தது. அதை சும்மா கொலக்கட்டை மாதிரி அதிலே வந்து பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன். இந்த சைடு பசங்க வந்து பின்னாடி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டர் டேங்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த புதுசாக மோட்ரு வச்சுருக்காங்கல்ல, அது ஓடுறத உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்படியே குக் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து இதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து எடுக்க சொன்னேன். நான் அந்த சுற்றுறதை மட்டும் வீடியோ எடுங்கன்னு சொல்லி. மோஸ்ட்லி அவங்க வந்து அதிகமாக வீடியோ எடுக்க வரமாட்டாங்க. வேலை இருக்குன்னே போயிடுவாங்க. எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ட்ரைபோர்டு மட்டும்தான். நான் இங்கே வந்து ப்ரூனேயில் வந்து ஒரு ட்ரைபோர்டு வாங்கினேன். ஆல்ரெடி நான் ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அதை வச்சு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து இங்கே வந்தோன்னே உடஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து ஒரு ட்ரைபோர்டு இங்கே ப்ரூனேயில் தான் வாங்கினேன். ஒரு $10 சொல்லிவிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அதுக்கான தேவையான பொருளெல்லாம் வாங்கும்போது ட்ரைபோர்டு நல்ல ட்ரைபோர்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அமேசானில் நிறைய, ஃப்ளிப்கார்ட்லலாம் நல்ல நல்ல ட்ரைபோர்டு கிடைக்கும். நான் வச்சுருக்க ட்ரைபோர்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு $400 $350 அப்படி தான் இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக அந்த அலுமினியம் ட்ரைபோர்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும். அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இடியப்பத்தை வந்து அந்த பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் சிக்கன் கிரேவிக்கு ஒரு சிக்கன் எடுத்து கட் பண்ணிடலான்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் கட் பண்ணாமையே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது முழு சிக்கன் அப்படியே இருந்தது. அது சின்ன சிக்கன் தான், ரொம்ப பெருசு இல்லை. அதே மாதிரி ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. கத்தி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் நினைக்கிறேன். ஆமாம், 1/2 கிலோ தான் இருந்தது. அதை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் க்ளீன் பண்ணி உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கட் பண்ண மட்டும்தான் செய்யணும். இந்த கத்தி வந்து நல்லாயிருக்கும் கட் பண்ணுறதுக்கு, இளநீ கட் பண்ணுறதுக்கு, சிக்கன் கட் பண்ணுறதுக்கு. இங்கே தான் ப்ரூனேயில் தான் நான் வந்து வாங்கினேன் இந்த கத்தி. ஒரு $15 சொல்லிட்டு சில்வரில் உள்ளது. இது நல்லா வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இதில் வந்து இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி தக்காளி வேறு இல்லை, காய்கறி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணி நான் வந்து செய்யணும். தேங்காய் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேடி பார்த்தா ஏதோ ஒரு 1/2 முடி எப்போயோ உடச்சி தேங்காய் வச்சுருப்பேன் போல். அது அப்படியே இருந்தது. என்ன காய்கறி இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து தேடி பார்த்தேன். ஒரு தக்காளி, ஒரு 1/2 முடி தேங்காய் இருந்துச்சு. இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தால் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் சரி அதை அரைச்சி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து இடியாப்பமும் வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி மாவு வந்து நமக்கு வெந்தது தானே, அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. டக்குன்னு வந்து அந்த ஆவியிலேயே வெந்துடும். அதுலேருந்து துணி போடாமல் அப்படியே கையை விட்டு எடுத்தேன்னா செம்மையாக சுட்டுருச்சுங்க பயங்கரமாக. துணி போட்டே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆவி அடிக்கிறது பயங்கரமாக சுடும். நம்ம அந்த கிச்சன்லலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல காயங்கள் இருக்கும். ஆவி அடித்தது, கையில் எண்ணெய் தெரிச்சது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம குக் பண்ணணும். ஆனால் யதார்த்தமாக வந்து எல்லாமே இந்த கடுகு புடையில தெரிக்கும், சோம்புலாம் புடையில நேற்றுலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்ணுக்கிட்டே விழுந்துருச்சு. செம்ம வலி, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் சிக்கனு 3 உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து சிக்கனோட போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் எப்போவுமே உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாமே போட்டு நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணும்போது அந்த சிக்கனில் மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். ஸோ இடியப்பமும் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்தோன்னா ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா. நான் பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவாமல் அப்படியே வந்து சுற்றிட்டேன். அதனால் லைட்டாக ஒட்டி வந்துச்சு. மற்றபடி நல்லா சாஃப்டாக இருந்தது. நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் இது தடவும் போது நமக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும்.
என் பையன் வந்து பார்த்துட்டு அம்மா நூடுல்ஸ் ஆமான்னு கேட்டுட்டு இருந்தான். அது ஆமாடா வேணும்னா எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சூப்பர் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனான். இப்போ வந்து கிரேவி பண்ணலாம். சிக்கன் கிரேவி குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு வெங்காயம் வந்து சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ரம்பையில் இருந்தாலும் சேர்க்கலாம். அந்த மாதிரி குருமாக்களுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காதா, நீங்கள் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே சின்ன வெங்காயம் நம்ம ஊர் மாதிரி இருக்காதுங்க. இங்கே சின்ன வெங்காயம்னு சொல்லி ஒன்று விற்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பல்லாரி வெங்காயம் இருக்குது பாருங்கள், ரோஸ் கலரு, அதே மாதிரி சின்னதாக, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். அதுதான் சின்ன வெங்காயம். மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அதனால் நான் அதை அவ்வளோக்கா வாங்க மாட்டேன். இப்போ என்னென்ன பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன்னா, கொஞ்சம் இஞ்சி, 3 பல் பூண்டு, அந்த ஒரு தக்காளி இருந்தது பார்த்திங்களா அது, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், சீரகம், சோம்பு, கொஞ்சம் மிளகு இதெல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு அதோட சேர்த்துட்டேன். ஏன்னா தக்காளி நிறையா இருந்தால் நம்ம வதக்கிட்டு இது பண்ணலாம். ஒன்றுன்றனால நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்ல, அதனால் தேங்காயும் போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை மட்டும் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் நான் செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். ரொம்ப தண்ணியெல்லாம் பண்ணலை, சும்மா இடியப்பத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி மட்டும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலையோட கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இது சிம்மிலையே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம அந்த பேஸ்டெல்லாம் சேர்த்தோம்ல, அதுக்கு உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா தேங்காய் சேர்த்தனால அடி பிடிச்சாலும் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி இப்போ கரெக்டாக இருக்கும். இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 4-5 விசில் வைக்கணும். நல்லா சாஃப்டாக வேகணுன்னா ஒரு 5-6 விசில் கூட வைக்கலாம். நான் ஒரு 6 விசில் வச்சேன். அது வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு, இடியப்பம் வந்து கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அது பத்துமான்னு தெரியல. அதனால் கொஞ்சம் மாவு, நேற்று அரைச்ச மாவு, கம்பு தோசை மாவு வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி அதையும் வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் சுட்டுட்டு இருந்தேன். ஏன்னா முகில் வந்து இந்த இடியப்பம் சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த தோசையில் கொஞ்சம் கிரேவி வச்சு அப்படியே ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சுட்டுட்டேன். ஏன்னா மாவு வந்து வச்சேன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து போகும், அப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும். இதை சுட்டோம்னா ஆளுக்கு ஒவ்வொன்று சாப்பிட்டுக்கலான்ட்டு அதையும் வந்து சுட்டு எடுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. 9 மணி மேலேயே ஆகிடுச்சு. நான் காலையில் எந்திரிச்சதே 7 மணிக்கு மேலே. ஸோ அதனால் காலையில் ரெடி பண்ணிட்டேன் சாப்பாடு எல்லாத்தையுமே. இடியாப்பம், அப்புறம் தோசை, கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது. இடியாப்பத்தோடு இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்தது, நல்ல காம்பினேஷன். இந்த ஆட்டுக்கால் பாயெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஊரில் இருக்கையில் நான் அது சாப்பிட்ருக்கேன். இங்கே வந்து ஆட்டுக்கால் பாயெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆட்டுக்கால் மட்டனே இங்கே கிடைக்காதுங்க அவ்வளோக்கா. ஃப்ரோசன் மட்டன் தான் கிடைக்கும், ஃப்ரெஷ் மட்டன்லாம் இங்கே வந்து கிடைக்காது, அதனால் வாங்குறதில்ல. எப்போயாச்சும் வாங்குவோம் இந்த ஃப்ரோசன் மட்டன், ஆனால் அந்தளவுக்கு அது டேஸ்ட்டே இருக்காது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலே அந்த மீட்டோட டேஸ்ட்டு எல்லாமே போயிடும் இல்லையா. அதனால் மீன் இல்லைன்னா சிக்கன் இந்த மாதிரி வாங்குறது. நாட்டுக்கோழி எப்போயாச்சும் ஒரு சில கடைகளில் கிடைக்கும். ஸோ அதுவும் எப்போயாச்சும் வாங்குறது. மோஸ்ட்லி இந்த ப்ராய்லர் தான். ஸோ நல்லா இருந்தது கிரேவி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இடியப்பத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. தக்காளியே ஒன்று தான் போட்டோம், இருந்தாலும் கிரேவி கொஞ்சம் நல்லா வந்திருந்தது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முகில் சைடில் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்லான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆதவ் தோசை சாப்பிட்டான், என் ஹஸ்பண்டும் அந்த தோசை தான் சாப்பிட்டாங்க. இடியாப்பம் தான் யாருமே சாப்பிடாம வச்சுருந்தாங்க. ஏன்னா இடியாப்பம் காலியாகிடுன்னு சொல்லிட்டு தோசை செஞ்சால் யாருமே இடியாப்பம் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நல்லா இருக்குது, இந்த சிக்கனோட தோசை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களா கையில் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பசங்க நம்ம ஒரு மெனக்கெட்டு உட்காந்து ஊட்டுறது தான் பெரிய வேலையே. அவங்களே கையில் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா எதையுமே அவ்வளோக்கா சாப்பிட்றதில்ல. வெறும் தோசை, வெறும் இட்லி, வெறும் இந்த குழம்ப தொட்டு சாப்பிட்றது கிடையாது.
வெறும் இட்லி தோசையை மட்டும் சாப்பிட்டா என்ன இருக்க போகுது, குழம்புல தான் நல்ல சத்து இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம உட்காந்து ஊட்டி விட்டுறது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தவங்க, நீங்கள் ப்ரஷ் பண்ணி விடாதீங்க, குழந்தைங்கள எல்லா வேலையும் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க பழகுவாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான், அவங்க சொல்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா குழந்தைங்கள அவங்களாவே பண்ண வைக்கிறதுன்றது அது அவங்களுக்கு பழகும். இருந்தாலும் காலையில் நம்ம ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடும்போது அவசரத்தில் நம்ம இது பண்ணுவோமா, அதனால் அவங்கள விளக்கி விட சொன்னோம்னா டைம் அப்படியே மெதுவாக விளக்குவாங்க. ஸோ அதனால் நமக்கு டைம் இதாகும் அப்படின்றனால நம்ம விளக்கி விடுறது. நான் அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஒவ்வொரு வேலையுமே அவங்களா இது பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். முயல் எங்கே போகிறாங்க, வழியடி பேய்க்க வர போல. எங்கே போற முகில், எங்கே போற? என்ன எதுக்கு ப்ளீஸு? எதுக்கு ப்ளீஸு ரெண்டு பேரும்? சொல்லவா? ஏப்பா